வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வயநாடு பற்றி தான் பேச போகிறோம். சில யூடியூபர்ஸ் வயநாடு பற்றி பேசுகிறாங்க, சில பேர் பேசுகிறதில்ல. நம்மளோட சேனலில் முழுக்க முழுக்க நான் பேசணுங்கிறத நினச்சிட்டே இருந்தேன். காரணம் என்னென்னா, நம்மளோட யூடியூப் முழுக்க முழுக்க ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோவில் வயநாடு மக்களுக்கு நம்ம எப்படி உதவி பண்ணுறது, நம்ம உதவி அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்றவங்கள்ட்ட நம்மளோட உதவி பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வயநாடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நான் வயநாடு போயிருந்தப்போ என்னென்னலாம் நான் பார்த்தேன், அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நான் வயநாடு போனப்போ எடுத்த வீடியோ. நான் காலேஜ் படிக்கும் போது தான் வயநாடு போயிருந்தேன். அப்போ ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி கேம், இந்த கேம் விளையாண்டோம். நிறைய மலை மேலே நிறையா கேம் இருந்துச்சு. மலை மேலே நிறையா வீடுகள் நான் பார்த்தது என்னென்னா, எல்லாமே மலை மேலே வீடு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு அந்தரத்தில் வீடு நிற்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பார்த்து நான் நிறையா ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு மக்கள் மேலேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நான் போனப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அங்கே புட்டு, சுண்டல் இதெல்லாம் அன்லிமிட்டடாக சர்வ் பண்ணாங்க. நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில். இது கூட எங்களுக்கு ரெசார்ட்டோட ஓனர் தான் எங்களை ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தார். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போது வயநாடு இருக்கிற சூழ்நிலையிலனா, இந்த வீட்டில் முக்கியமாக ஒரு 12 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. அந்த 12 பேருமே காலையில் அதிகாலையில் தூங்கிட்டு இருக்கும் போது நடந்த நிலச்சரிவுனால் எல்லாரும் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மூலையில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் அவங்களோட பாடி எல்லாமே கிடச்சிருக்கு. எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் வளர்த்த ஒரு நாய் மட்டும் 3 நாளாக அந்த இறந்தவங்களையே தேடி அந்த வீடையே சுற்றி சுற்றி வந்திருக்கு. அந்த நாயும் 3 நாள் கழித்து அதே இடத்துல இறந்துருக்கு. இந்த நியூஸ் கேட்கும் போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃப்ளட்டு இந்த மாதிரி இதில் மக்களை காப்பாற்றின ஒரு 20 பேர் இங்கேருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க வயநாடுக்கு வாலண்டியர்ஸாக. இங்கேருந்து அவங்க நைட்டி, சாரீ, வேஷ்டி இந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. குழந்தைகளுக்கு துணிகள் எல்லாமே. அங்கே ஒரு 11 கேம்ப்பு போட்டிருக்காங்க வயநாட்டில். 11 கேம்ப்லேயும் உள்ள மக்கள் நிறையா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பழைய துணியாவது கொடுங்க, எங்களுக்கு உள்ளாடை மாற்றணும், அந்த மாதிரி நிறையா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இங்கேருந்து நம்ம வாலண்டியர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்க மூலியமாக நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். இவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு நம்மளால் முடிந்த ஒரு உதவி நம்ம பண்ணலாம். இந்த பிக்சர் முக்கியமாக என்னென்னா, நான் மார்னிங் பார்த்தது தன்னோட மகள் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட கைகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதை கூட அவங்க கையில் உள்ள விரலில் அவங்களோட கணவரோட பேர் போட்ட மோதிரம் போட்டிருக்காங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தாத்தா 6 பேரும் அவங்க ஃபேமிலியில் இருந்திருக்காங்க. எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த தாத்தா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவரோட குடும்பம் எல்லாமே இழந்து போய் அவருக்கு ஒரு டேப்லெட் வாங்க கூட அவரால் முடியல. அது போக அவரோட மனசோட வருத்தம் என்னென்னா, தன்னோட ஃபேமிலியில் உள்ள 6 பேருமே இறந்து போயிட்டாங்களேங்கிறது ஒரு ஹார்ட் பேஷண்ட்டால் எப்படி தாங்க முடியும்னு தெரில. அவர் ரொம்பவே நொந்து போய் அந்த தாத்தா இருக்கார். இந்த சிஸ்டர் நான் என்னால் முடிந்த உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மந்த்லி உதவி பண்ணுறேன்னு தாத்தாக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி 11 கேம்ப்லேயும் நிறையா வயதானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பச்சிளம் குழந்தைகள் கூட தாயூட்டும் தாய்மார்கள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கும் கூட ஒரு பெண் தன்னோட 2 குழந்தைங்களையும் அந்த கேம்புக்கு கூட்டிகிட்டு தன்னோட கணவரோடு நான் குழந்தைகள் பாலூட்டும் தாய்மார்களை இழந்த குழந்தைகளுக்கு நான் தாய்ப்பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காங்க. இதெல்லாம் பாராட்டக்கூடியது தான். உங்களால் முடிந்த உதவியை வயநாடு மக்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாடு வாலண்டியர்ஸ், வயநாட்டில் உள்ளவங்க தான். நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, நம்மளால் முடிந்த உதவி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். இந்த நம்பருக்கு மற்றவங்களுக்கு அனுப்பி அது போகுதா போகலான்னு நினைக்கிறத விட நம்ம கரெக்டான மெம்பருக்கு அனுப்பினோன்னா அது கரெக்டாக போய் சேரும். என்னால் முடிந்த உதவியை நானும் பண்ணுறேன். நம்ம சேனல் மூலிமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து உதவி போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கும் ரொம்பவே சந்தோஷம். இந்த நம்பர் 8056907723. இந்த நம்பருக்கு
நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். இவங்க நிறையா பாடி வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இன்னும். இந்த சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட பாடி கூட தலை இல்லாமல் உடம்பு மட்டும் எடுத்ததாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அவங்க நம்மளோட இடத்துல இருந்து நமக்காக அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்க போனதுக்காக அவங்களுக்கும் நம்மளோட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும். கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடிந்த உதவி இது மட்டும்தான். இந்த ஜிபேயில் நம்மளால் முடிந்த ஒரு ரூ. 5 ரூபாவோ 10 ரூபாவோ நம்ம எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக. நன்றி.